6ஆம் வகுப்பு அழகு 1 தேசிய சின்னங்கள் இந்த பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கடையேழு வள்ளல்கள், அதில் ஒருவர் தான் பேகன். கடையேழு மொத்தம் 7 பேர், அதில் ஒருத்தர் தான் பேகன். இந்த பேகன் என்ன பண்ணியிருக்காரு, மயிலுக்கு போர்வை போத்தி விட்டுருக்காரு. எதற்காக? மயில் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கும் தருவாயில் இவர் தன்னுடைய அந்த போர்வை எடுத்து போத்தி விட்டுருக்காரு. இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலி மலை, அங்கு மயில்களுக்கான சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. மயில்களுக்கான சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளுடைய மத்திய அரசானது 2 புதிய மயில்களுக்கான சரணாலயங்களை உருவாக்கியிருக்காங்க. ஒன்று கர்நாடகாவில் இருக்கின்றது, ஒன்று கர்நாடகாவில் இருக்குது, இன்னொன்று கேரளா. இந்த 2 ஸ்டேட்லேயும் மயில்களுக்கான சரணாலயம் இருக்குது, பீகாக் சாங்சுரி இருக்குது. கர்நாடகாவில் பார்த்தோம்னா அந்த பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அஞ்சஞ்சனகா அப்படின்னு அந்த மாதிரி வரும் அந்த பேர். கேரளாவை பொறுத்தளவு சூலனூர் இந்த 2 இடங்கள்லையும் புதிதாக மத்திய அரசு மயில்களுக்கான சரணாலயங்களை ஏற்பாடு செய்துள்ளது. மயில் என்பது நம்மளுடைய தேசிய பறவை. நம்மளுடைய பாரம்பரியத்திலையும் கலைகளிலையும் மயிலுக்கு ஒரு நீண்ட காலமான முக்கியத்துவம் உள்ளது. மயிலாட்டத்தின் மூலமாக கூட மயிலுக்கு நம்ம பெருமை சேர்க்கிறோம். மயிலை நாம் நினைவு கூறுகின்ற நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தில் மயில்களுக்கு மிக முக்கிய இடம் உண்டு. ஆன்மீகத்திலையும் மிக முக்கிய இடம் உண்டு மயில்களுக்கு. ரைட், அடுத்தபடியாக கங்கை நதி நம்மளுடைய தேசிய நதி. கங்கை நதி பற்றி பாரதியார் சொல்லியிருக்காரு, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். கங்கை நதியில் விளைந்த கோதுமை, அதனால் செய்யப்பட்ட பண்டம், உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதியை சிறப்பிக்கிறார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் பாடியிருக்காரு. இந்த கங்கையானது அதனுடைய மொத்த நீளம் 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 25 கிலோமீட்டர் நீளம் கொண்டது கங்கை. அடுத்தபடியாக இந்தியாவுக்கு உள்ள, அதாவது இந்த கங்கையானது இந்தியாவிற்கு உள்ளேயே பாயக்கூடிய மிக நீண்ட தொலைவுடைய ஆறுனா கங்கை தான். இப்போ பிரம்மபுத்திரா அப்படின்றது இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு வருது. அது பார்த்தோம்னாக்க திபெத்து, சைனா போயிட்டு அங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வழியாக இந்தியாவுக்குள்ளே பயணிக்குது. அப்படி ஒட்டுமொத்தமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வந்தாலும் அதிக நீளமுடைய ஆறாக பிரம்மபுத்திரா இருக்குது. 2900 கிலோமீட்டர் நீளமுடையது பிரம்மபுத்திரா. ஆனால் இந்த 2900 கிலோமீட்டரும் இந்தியாவுக்குள்ளே பாயுதா அப்படின்னா கிடையாது. ஆனால் கங்கை அப்படி கிடையாது. கங்கை முழுக்க இந்தியாவில் தான் பாயுது. 2525 கிலோமீட்டரும் இந்தியாவில் தான் பாயுது. அடுத்தபடியாக மாம்பழம் நம்முடைய தேசிய பழம். மாம்பழத்துக்கு ஒரு மிக முக்கிய பங்கு உண்டு நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தில். இமாம் பசந்த், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இமாம் பசந்த். இந்த இமாம் பசந்த் என்பது ஒரு மாம்பழம் தான். முகலாயர்கள் காலத்தில் மன்னர்களுக்காகவே விளைவிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வகை மாம்பழம் தான் இமாம் பசந்த். இமாம் பசந்த் என்பது மன்னர்களுக்காகவே விளைவிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வகை மாம்பழம். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, நமக்கு முக்கியமான மட்டும். அடுத்து, கொல்கத்தாவின் அவுரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு? கொல்கத்தாவில் ஹவுரா என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்கு உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் அங்கே ஒன்று உள்ளது. உலக சாதனை படைத்த மிக பாரம்பரியமான ஒரு ஆலமரம் கொல்கத்தாவில் ஹவுரா பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து, அடையாறில் தியோசபிக்கல் சொசைட்டி, அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கின்றது. தியோசபிக்கல் சொசைட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது 1875 பிரம்மஞான சபை
அடையாறில் துவக்கப்பட்டிருக்கும். அதாவது 1875 இது அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட் என்ற 2 பேரால் அங்கே உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க 1882 வாக்கில். தமிழ்நாட்டில் அடையாறில் பிரமயான சபையினுடைய கிளையை உருவாக்கியிருப்பாங்க. 1893 தான் இந்த அடையாறு கிளைக்கு அன்னிபெசன்ட் அம்மையார் தலைவராக இங்கே வருவாங்க, பிரமயான சபையினுடைய தலைவராக வருவாங்க. அந்த அடையாறில் இருக்கக்கூடிய தியோசபிக்கல் சொசைட்டியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னா, ஆலமரம் என்பது நம்முடைய தேசிய மரம். இதெல்லாம் வேண்டாம். அடுத்து நம்மளுடைய தேசிய ஊர்வன கிங் கோப்ரா, ராஜநாகம். கிங் கோப்ரா அப்படின்றது உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டையிடக்கூடிய பழக்கமுடைய ஒரே ஒரு பாம்புன்னா அது ராஜநாகம் தான். கூடு கட்டி அதில் முட்டையிட்டு வரக்கூடிய ஊர்வனை எதுனா அது ராஜநாகம் தான். அதிக நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே ராஜநாகம் தான் ஃபஸ்ட்டு. இது அதிக நீளமானதுன்னு சொல்கிறாங்க, அதிக நீளமானது. நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் தான் நம்ம கொஷின் ஏரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டு, நம்மளுடைய தேசிய சின்னங்களை ஒரு டேபிளேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 1950 எந்தெந்த சின்னங்கள் நம்மளுடைய தேசிய சின்னங்களை அறிவித்தாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் மீதமுள்ளதாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஏடிஎம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஏடிஎம் 1950 ஏடிஎம் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதை பொறுத்தளவு ஏ அப்படின்னா ஆலமரம், டி அப்படின்னா தாமரை, எம்னா மாம்பழம். சரிங்களா? ஏடிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏன்னா ஆலமரம், டீனா தாமரை, எம்னா மாம்பழம். 1950 இந்த 3ஐயும் தேசிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆலமரம் பார்க்கலாம். ஆலமரம் அப்படின்றது இது பெருமையின் சின்னம். ஆலமரன்றது பெருமையின் சின்னம், மருத்துவ குணம் கொண்டது. அடுத்து தாமரை. தாமரை சேற்று நீரில் வளரும் அழகான மலர் தான் தாமரை. சேற்று நீரில் வளரக்கூடிய அழகான மலர் தான் தாமரை. அடுத்து மாம்பழம். மாம்பழத்தை பொறுத்தளவு வைட்டமின் ஏசிடி இந்த 3 வைட்டமின்ஸும் இருக்கின்றது. பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகின்றது. மாம்பழம் பெரும்பாலும் சமவெளிகளில் விளைவிக்கப்படுகின்றது. ரைட், இப்போ 3 பார்த்துட்டோம் 1950. மீதமுள்ளதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1963 இந்தியாவை தாயகமாக கொண்டது தோகையை கொண்ட பறவை மயில். இதுதான் நம்மளுடைய தேசிய பறவை. மயில், தோகை கொண்ட மயில் தான் நம்மளுடைய தேசிய பறவை. இது 1963 தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய தேசிய பறவையாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஷார்ட்கட்டில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது ஆறுமுகம் மயில் வச்சுருப்பார், அவருடைய வாகனம் ஆறுமுகம். அதாவது முருகனுடைய வாகனம் மயில். மயில்னா 3 எழுத்து, அப்போ 3 போட்டுருங்க. ஆறுமுகம் அப்போ 6, அப்போ 63. 1963 1963 மயில் நம்மளுடைய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து புலி 1973. பூனை இனத்திலேயே மிகப்பெரியது புலி தான். உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் 70%. உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியா 70%. 100ல் 70 புலிகள் இந்தியாவில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ புலி, விஜய் நடித்த படம் புலி. விஜய் அப்படின்னா 3 எழுத்து. இப்போ புலி 3, 1973 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக கங்கை ஆறு 2008 இது நம்மளுடைய தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது கங்கை ஆறு. இப்போ 8 அப்படின்னு பாருங்கள், வளைஞ்சு நுழைஞ்சிருக்கா. இப்போ ஆறுன்றது வளைஞ்சு நுழைஞ்சு தானே போகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கங்கை அப்படின்றது இது வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இந்த ஆற்றங்கரையில் உருவாகி செழித்து ஓங்கி உள்ளன. எனவே கங்கை ஆறு நம்மளுடைய தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது 2008. அடுத்து யானை 2010 நம்மளுடைய தேசிய பாரம்பரிய விலங்காக. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், பாரம்பரிய விலங்குன்னு ஒன்று இருக்குது, தேசிய விலங்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ தேசிய விலங்குனா நம்ம இது சொல்லிடுவோம், புலி சொல்லிடுவோம். ஆனால் பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லும்போது அது யானை தான். ஆசியாவை தாயகமாக கொண்டது யானை. தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அடுத்து ஆற்று ஓங்கில்னால் வேறு ஒன்றும் கிடையாது, காவிரி ஆற்றில் உள்ள திமிங்கலங்கள். கங்கை ஆற்றில் உள்ள திமிங்கலங்கள். நம்மூர் ஆறான காவிரி தான் நமக்கு ஞாபகம் வருது. ஓகே, கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய திமிங்கலங்கள்.
இதை தான் ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்கிறோம். தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகின்றது. அருகி வரும் உயிரினமாக இந்த ஆற்று ஓங்கில் கங்கை டால்ஃபின் வந்து அருகி வரும்னாக்க மிக மிக அதனுடைய எண்ணிக்கை குறைந்து வரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக லாக்டோஃபேசிலஸ் 2012 இது வந்து ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா ஒரு நல்ல பாக்டீரியா, ஒரு தோழமை பாக்டீரியா, கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியா கிடையாது. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கின்னு சேர்த்துக்குங்க. லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி 2012 நம்மளுடைய தேசிய நுண்ணுயிரியை அறிவித்தாங்க. அடுத்து ராஜநாகன்றது என்னது? உலகிலேயே விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் இருக்கின்றது. இந்தியாவினுடைய தேசிய ஊர்வனத்தில் இது சேர்க்குறாங்க. ரைட், இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக தமிழகத்தில் மாநில இயற்கை சின்னங்கள், தமிழ்நாட்டினுடைய இயற்கை சின்னங்கள் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. பறவை மரகதப்புறா. மலர் வந்து செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டினுடைய மாநில மலர் செங்காந்தல் மலர். இந்த மலர் தான். மரம், நம்மளுடைய மாநில மரம் பனைமரம். இந்தியாவுக்கு ஆலமரம்னா தமிழ்நாட்டுக்கு பனைமரம். ரைட், இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பாக்ஸ் டேட்டா. தமிழ்நாடு சார்ந்த தகவல் அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். அடுத்தபடியாக பிற தேசிய சின்னங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்மளுடைய தேசிய கொடி 3 வண்ணங்கள் சம அளவில் இருக்கக்கூடிய கொடி, கிடைமட்டமாக இருக்கும். தேசிய கொடி நடுவில் ஒரு அசோக சக்கரம் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காவி நிறம். இந்த காவி நிறம் தியாகத்தையும் வீரத்தையும் குறிக்கின்றது. காவி நிறம் தியாகத்தையும் வீரத்தையும் குறிக்கின்றது. வெண்மை நிறத்தை பார்த்திங்கன்னா தூய்மை, அமைதி, நேர்மை, ஒற்றுமை இதையெல்லாம் குறிக்கும். தூய்மை, நேர்மை, அமைதி இதை குறிக்கக்கூடியது வெள்ளை. அப்போ பச்சை அப்படின்றது என்னென்னா, பச்சை என்பது செழுமையும் வளத்தையும் குறிக்கக்கூடியது. பச்சை என்பது செழுமையும் வளத்தையும் குறிக்கக்கூடியது. இந்த 3 கலருக்கும் உண்டான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு காவினா என்னது? தியாகம் மற்றும் வீரம். நம் சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளவோ தியாகம் பண்ணாங்க, வீரம் செறிந்து போராடினாங்க இல்லைங்களா, அதை நினைவு கூறுவாங்க காவி. அடுத்து வெள்ளை என்பது அமைதி, நேர்மை, தூய்மை. பச்சை என்பது செழுமை, வளமை குறிக்கின்றது. அடுத்தபடியாக நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம், இது கருநீல நிறத்தில் இருக்கும். டார்க் ப்ளூவில் இருக்கும். கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியும் வலியுறுத்துகின்றது. அறவழி, நேர்மை, கடமை, கண்ணியம், அந்த மாதிரி அறத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது குறிக்கின்றது அசோக சக்கரம். தேசிய கொடியினுடைய நீள அகலம், அதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நீளம் 3 பங்கு இருந்துச்சுன்னா அகலம் 2 பங்கு தான் இருக்கணும். அதாவது செவ்வக வடிவில் இருக்கணும். சரிங்களா? எப்போதுமே நம்மளுடைய கொடி எப்படி இருக்குது? செவ்வக வடிவில் இருக்குது. அப்போ நீளம் தான் அதிகம். நீளம் 3 பங்கு, அகலம் 2 பங்கு. எனவே 3:2. 2:3 போட்டிங்கன்னா தப்பாயிடும். 3:2 தான் போடணும். ஆனால் உங்களுக்கு கொஸ்டினில் குழப்பறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க, அகலம் நீளம் சொல்லுங்கம்பாங்க. அகலம் நீளம் சொல்லுங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், அகலம் 2 பங்கு தான், நீளம் தான் 3 பங்கு. அப்போ 2:3 போடலாம். அப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த ரேஷியோ மாற்றி போடணும். நீங்கள் தெரிஞ்சக்கூடியது ஒன்றே தான், நீளம் 3 பங்கு, அகலம் 2 பங்கு. சரிங்களா? நீங்கள் கொஸ்டினில் எந்த ஆர்டர் கேட்குறாங்கன்னா அந்த ஆர்டரில் அதை போட்டு போகணும். அடுத்து இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் முதல்ல வடிவமைச்சிருக்கார். ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் தான் நம்முடைய தேசிய கொடியை வடிவமைச்சிருக்காரு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் தான் நெஞ்சிருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் இந்த குடியாத்தம் என்ற ஊர் இருக்கின்றது. இந்த கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு பிரிட்டிஷ்காரங்க விடுதலை அறிவித்த நாள் ஆகஸ்ட் 15, 1947 அன்று செங்கோட்டையில் இந்த கொடியை ஏற்றிருக்கார். இப்போ இந்த கொடி எங்கே இருக்குது? இப்போ இந்த கொடி நம்மளுடைய தலைமைச் செயலகம், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போனால் கூட பார்த்துட்டு வரலாம். புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது நம்மளுடைய தலைமைச் செயலகம் அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருக்குது. இப்போ அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளது? 24 ஆரங்கள் உள்ளது. அடுத்து திருப்பூர் குமரன்.
திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் பிறந்திருக்கார். இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. இவர் 1932 காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து ஒரு மிகப்பெரிய பேரணி, ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. காந்தியடிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி 1932 அந்த போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்களுடைய அடக்குமுறைக்கும் அவங்களுடைய தடியடிக்கும் உட்பட்டு அவர் கையில் நம்மளுடைய இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏந்திரி போயிருந்திருக்கார். இந்த கொடியை கீழே விடாமல் பிரிட்டிஷ்காரங்களுடைய அடியை வாங்கிட்டு அந்த கொடியை கீழே விடாமல் இறந்து போயிருக்கார். இதனால் இவர் கொடிகாத்த குமரன் என சிறப்பாக அழைக்கப்படுகின்றார். கொடிகாத்த குமரன் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றார். இவரை நினைவுகூரும் வகையில் இந்திய அரசு அவருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்குது. அடுத்து தேசிய லட்சினை. சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய 4 முக சிங்கம் தான் நம்மளுடைய தேசிய லட்சினை. தேசிய லட்சினா என்னது? சிம்பிள் ஸ்டாம்ப் மாதிரி சிம்பிள் நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிங்க முகம் பொறித்த லட்சினை. அது சாரநாத் அசோகத்தூணில் இருக்கக்கூடிய ஒரு 4 சிங்கம். அதை தான் இந்தியாவினுடைய தேசிய லட்சினையாக நாம் ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொண்டோம். ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கொண்டோம். அப்படி இந்த சாரநாத் அசோகத்தூணில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த முத்திரையினுடைய அடிப்பகுதியில் சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. சத்தியமேவ ஜெயதே என்பது தமிழில் வாய்மையே வெல்லும் இந்த வாசகம் அதனுடைய அடிப்பகுதியில் இருக்கின்றது. அடுத்து இந்த லட்சினை, இந்த சிம்பிள் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. மேல் பகுதியில் தான் அந்த 4 முக சிங்கம் இருக்குது. கீழ்ப்பகுதியில் ஒரு பீடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? அந்த பீடத்தின் கீழே அடிப்பகுதியில் யானை இருக்குது, குதிரை இருக்குது, காளை இருக்குது, சிங்கம் இருக்குது. சரிங்களா? அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், சும்மா ரஃப்பாக வரைகிறேன். இதுதான் பீடம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பீடம். இதுதான் மேல் பகுதி, இது மேல் பகுதி, இது கீழ்ப்பகுதி பிரிக்கிறாங்க. இந்த பீடத்தில் குதிரை இருக்குது, யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, காளை இருக்குது. ரைட். இப்போ யானை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆற்றலை குறிக்கக்கூடியது யானை. குதிரைனா வேகத்தை குறிக்கக்கூடியது குதிரை. காளைனா கடின உழைப்புக்காக பெயர் போனது. சிங்கம் என்பது கம்பீரத்தை குறிக்கக்கூடியது. இந்த உருவங்கள் எல்லாமே சாரநாத்தினுடைய அசோகத்தூணில் இருக்கக்கூடிய அந்த லட்சணில் இருக்கின்றது. ரைட். இந்த உருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரம் இருக்கின்றது. ரைட். இந்த லட்சணையானது இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளில் இருக்கும், இந்திய நாணயத்தில் இருக்கும், கடவுச்சீட்டில் இருக்கும். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4 சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக இன்றைக்கி இருக்குது. இப்போ போனால் கூட நம்ம சாரநாத் அருங்காட்சியகத்தில் இந்த லட்சணையை நம்ம பார்க்க முடியும். அடுத்தபடியாக தேசிய கீதம் ஜனகணமன. இதுதான் நம்முடைய தேசிய கீதம். இது இந்தியாவினுடைய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகின்றது. இந்த பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் முதல் எழுதியிருக்காங்க. அப்புறம் இதை இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இந்தி மொழியாக்கம் தான் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் நம்மளுடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்மளுடைய தேசிய கீதமாக 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தபடியாக தேசிய பாடல். ரைட். இந்த